புனித ஜோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரைத்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தால் அன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரைத்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கும் ஆட்சி அளிக்கிறது. இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவோடு இணைந்திருத்தல். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தண்ணீரும் மீனும் போல, மரமும் கிளையும் போல, தாமரையும் தண்ணீரும் போல இயேசுவினுடைய இதய உறவிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனி தருகின்ற சிறப்பான மரமாவோம். ஒரு பனை ஓலையும் மண்ணாங்கட்டியும் நல்ல நண்பர்களாக செயல்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு கதை. இருவரும் இணைந்து ஒரு நாள் உல்லாசமாக ஒரு பயணம் மேற்கொள்ளுகிறார்கள். பயணத்துக்காக புறப்படுகின்றார்கள். வழியிலே ஒரு புயல் வந்திருக்கிறது. காய்ந்து போன பனை ஓலை புயல் காற்றை பார்த்து பயந்து போனது. அப்போது மண்ணாங்கட்டி சொன்னது: பயப்படாதே நண்பா, நான் இருக்கிறேன் உன்னோடு என்று சொல்லிவிட்டு அந்த பனை ஓலைக்கு மேலே இந்த மண்ணாங்கட்டி உட்கார்ந்து இருந்தது. அப்போது இந்த பயங்கரமான புயல் வந்தது. ஆனால் இந்த பனை ஓலையை அந்த புயல் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஏனெனில் அந்த மண்ணாங்கட்டி அந்த பனை ஓலைக்கு மேலே இருந்திருக்கிறது. அடுத்த நாள் அன்பானவர்களை, இவர்கள் பயணம் செய்து கொண்டு இருந்த போது பலமான கனமான மழை வந்திருக்கிறது. அப்போது மண்ணாங்கட்டி பயந்து போனது. இந்த மழைக்குள்ளே நான் கரைந்து போய் விடுவேனே, நான் இறந்து போய் விடுவேனே என்று பயப்பட்டது. அப்போது இந்த பனை ஓலை சொன்னது: பயப்படாதே நண்பா, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த மண்ணாங்கட்டிக்கு மேலே இந்த பனை ஓலை தன்னை மூடிக்கொண்டது. அப்போது பயங்கரமான மழை வந்தது. ஆனால் இந்த மண்ணாங்கட்டி காப்பாற்றப்பட்டது. அன்பானவர்களே, இந்த இருவரும் இணைந்து செயல்படுகின்ற போது அவர்கள் இருவரும் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை இந்த கதை சொல்லுகிறது. இதற்கு பிற்பாடு நடந்த ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த மண்ணாங்கட்டியும் பனை ஓலையும் தங்களுக்குள்ளே சண்டை பிடித்து கொண்டார்களாம். புயல் காற்று வருகிற போது நீ என்ன செய்திருப்பாய்? நான் உனக்கு மேலே இருந்தபடியினால்தான் நீ காப்பாற்றப்பட்டாய் என்று மண்ணாங்கட்டி இந்த பனையோலையை பார்த்து சொன்னதாம். அப்போது இந்த பனையோலை சொன்னதாம்: பயங்கரமான மழை வந்த போது நீ என்ன செய்து கொண்டாய்? நீ கரைந்து விடுவேன் என்று பயந்த போது நான் தான் உனக்கு மேலே இருந்தேன், நான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி இந்த இருவரும் சண்டை பிடித்து கொண்டார்களாம். நான் தான் என்று சண்டை பிடித்து கொண்டார்களாம். இவர்கள் இருவரும் பிரிந்து போனார்களாம். ஒரு தடவை மிக பயங்கரமான புயல் காற்று வந்தது. பனை ஓலை அடித்து செல்லப்பட்டது, அது இறந்து போனது. அடுத்த நாள் பயங்கரமான மழை வந்தது. இந்த மண்ணாங்கட்டி கரைந்து போனது, அது இறந்து போனது. அன்பானவர்களே, சேர்ந்து இருக்கிற போது எங்களை யாருமே பிரித்து விட முடியாது. சேர்ந்து இருக்கிற போது அது பலமாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவரோடு இணைந்திருப்பது தான் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இன்றைக்கு நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிற ஒரு விடயம் அன்பானவர்களே, ஒருவர் என்னுள்ளும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். தனியே கனி தருவது என்று அல்ல, நாங்கள் சேர்ந்து வாழுகிற அந்த மனப்பக்குவம் இயேசுவோடு இணைந்திருக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அன்பானவர்களே, இயேசு வாழ்நாள் முழுவதும் நிறை பலனை தந்து தந்தையோடு இணைந்திருந்தார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அவர் தனித்து செயல்படவில்லை, அவர் தந்தையோடு இணைந்திருந்தார். அதனால் தான் சொல்வார், நானும் தந்தையும் ஒன்றே என்று சொல்லுவார். தந்தையோடு அவர் இணைந்திருந்தார். அதனாலே இந்த உறவின் நிறைவை இயேசு இந்த உலகத்திலே அனுபவித்திருந்தார். அதனால் நானும் தந்தையும் ஒன்றே
என் வழியா என்று எவரும் தந்தையிடம் போக முடியாது. இப்படியான வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற போது தனக்கும் தந்தைக்கும் இடையிலான உறவை அவர் மெய்ப்பித்துக் கொண்டே இருந்தார். 2 பேரும் இணைந்து இருந்தார்கள். இயேசுவோடு இணைந்திருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் மிகுந்த பலனை கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாள். ஆண்டவர் இயேசு சொல்லுவார், என்னோடு இணைந்திருப்பவர்கள் மிகுந்த கனியை தருவார்கள், மிகுந்த பலன் தருகின்ற மனிதர்களாக மனுஷிகளாக மாற்றமடைவார்கள் என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமா? ஆண்டவரோடு இணைந்திருக்கிற அந்த நல்ல மனப்பக்குவத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோமா? திராட்சை செடியிலே பலன் தராத கிளைகளை அவர் தரைத்து விடுவதாக இயேசு எச்சரிக்கின்றார். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று ஆண்டவர் இன்று எங்களுக்கு வலியுறுத்துகிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு அழகான நாள். ஆண்டவரோடு நாங்கள் இணைந்திருக்கின்ற போது நிறை பலனை நாங்கள் கொடுக்க முடியும் என்பதைத்தான் நாங்கள் சிறப்பாக பார்க்கிறோம். எசாயா நூலிலே நாங்கள் பார்க்கலாம், அந்நாளில் கனி மிகுந்த திராட்சை தோட்டம் இருக்கும், நானே அதன் பாதுகாவலர், இடையராது அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன் என்று சொல்வார். எசாயா புத்தகம் 27ஆம் அதிகாரத்திலே. இஸ்ரவேலை தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி அது மிகுதியான கனிகளை தன்னகத்தை தாங்கி நிற்கிறது என்று ஓசே புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ராயல் மக்கள் திராட்சை கொடி போல செழிப்படைவார்கள் என்ற ஓசை நூலிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கொடி கனி தர வேண்டுமானால் அந்த கொடி செடியோடு இணைந்திருக்க வேண்டும். அது நல்ல செடியோடு அது இணைந்திருந்தால் தான் அந்த கொடிகள் பலன் தருகின்ற கொடிகளாக மாறும். நல்ல கனிகளை கொடுக்காத அத்திமரம் வெட்டப்படும் என்று சொல்வார் ஆண்டவர். வெட்டப்பட்டு அது அக்கினியிலே போடப்படும். ஏனென்றால் பலன் தராத இந்த கனிகள், இந்த பலன் தராத இந்த மரங்கள் எதற்காக? நாங்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதற்கான காரணம் இயேசுவை அனுபவித்து இயேசுவை கொடுப்பதற்காக. நாங்கள் இயேசுவை அனுபவிக்கிறோம், அவரோடு சேர்ந்து வாழுகிறோம், அவரோடு இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் கனி தருகின்ற பிள்ளைகளாக மாற வேண்டும். அன்பானவர்களே, அதுதான் இன்றைக்கு எங்களுக்கு சிறப்பான ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்று சொல்வார் ஆண்டவர். நாங்கள் கனிதந்து மிகுந்த கனி தருகின்ற மனிதர்களாக மனுஷிகளாக நாங்கள் இந்த உலகத்திலே மாற வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார். அன்பானவர்களே, நீங்கள் கனிதந்து என் சீடராய் இருப்பது என்னுடைய தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இயேசுவும் நமக்கும் உள்ள தொடர்பு ஒரு உயிர் தொடர்பாக இருக்கிறது, உள்ள தொடர்பாக இருக்கிறது, இதய தொடர்பாக இருக்கிறது. இந்த தொடர்பை ஒரு செடிக்கும் அதன் கிளைக்கும் இடையிலான உயிர் துடிப்பாக ஆண்டவர் விளக்குகிறார். அன்பானவர்களே, எனக்கு வாழ்வதெல்லாம் கிறிஸ்துவே, கிறிஸ்துதான் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி புனித பவுல் சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய மனத்துடன் இருக்கும் என்று சொன்னால் நாங்களும் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற அந்த நல்ல மனப்பக்குவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தனது பணி வாழ்விலே போதித்தவர் இரவெல்லாம் தந்தையோடு சபத்திலே இணைந்திருந்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் தந்தையோடு இணைந்திருக்கிறார். இணைதல் என்பது இயேசு தந்தையோடு சபித்தலில் நிலைத்திருந்தார். சபித்து ஆண்டவர் தந்தையோடு நிலைத்திருந்தார். அவர் ஒன்றாக இணைந்திருந்தார். இணைந்திருப்பதனுடைய வழியாக தான் குடும்பத்திலே சமூகத்திலே நிலைத்திருந்து மிகுந்த கனிதர முடியும். நாம் சொல்லில் மட்டுமல்ல செயலிலும் உறவிலும் அன்பென்ற அந்த கனிதர வேண்டும். இயேசுவோடு இணைந்து செயல்படுதல் என்பது மௌனத்திலே, கனிதருகின்ற செபத்திலே, அது கனிதருகின்ற தியாகத்திலே, அது கனிதருகின்ற வாழ்விலே, அது கனிதருகின்ற சிறப்பிலே அது இணைக்கப்படுகின்றது, அது நிறைவாக்கப்படுகிறது. அன்பானவர்களே, இயேசுவிலே நிலைத்திருப்பது என்பது அவர் எங்கே சென்றாலும் அவரை பின்தொடர்வது ஆகும். அவர் அழைத்து செல்லும் பாதை காடானாலும், அது மேடானாலும், அது கல்லானாலும், அது முள்ளானாலும் அவரோடு இணைந்து இசைந்து செல்லுதல் நமது கடமையாக இருக்கிறது. இயேசுவோடு நாங்கள் வாழுகிறோமா? இயேசுவோடு நாங்கள் இணைந்திருந்தால் தான் அன்பானவர்களே, புனித பவுல் அனைத்து இன்ப துன்பங்களிலும் இயேசுவோடு இணைந்திருந்தார் என்று சொல்லுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை நான் கொண்டு வாழ்ந்திருக்கிறேன், ஆண்டவரோடு நான் இருக்கிறேன். எத்தனை துன்பங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எத்தனை இடர்பாடுகள், எத்தனை இடப்பெயர்வுகள், காடுகளினாலும் எத்தனை இடர்கள் அனுபவித்தார். போலி திருத்தூதர்களினாலே நான் எத்தனை துன்பங்களை பட்டிருக்கிறேன். காட்டிலே இடர்கள், நாட்டிலே இடர்கள், இந்த கடலிலே இடர்கள், எத்தனை இடர்கள், எத்தனை அடி வாங்கி இருக்கிறார்.
அவற்றையெல்லாம் இயேசுவுக்காக அவர் தாங்கிக் கொண்டார். ஏனெனில் இயேசுவோடு அவர் இணைந்திருந்தார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதற்கு நேர் எதிராக தரிக்கப்பட்ட இந்த கொடியாக இருந்தவன் தான் இந்த ஊதாரி மைந்தன். அவன் தரிக்கப்பட்டிருந்தான் தந்தையினுடைய அன்பில் இருந்தானும் அவன் மீண்டும் அந்த உறவை அவன் முறித்து கொண்டு போயிருந்தாலும் மீண்டும் அந்த உறவை அவன் ஒட்டுவதற்கு விரும்பினான். அன்பானவர்களே, பலரும் இயேசுவோடு இருக்கின்ற உறவிலே இருந்து முறிக்கப்பட்ட மனிதர்களாக, முறிக்கப்பட்ட மனுஷிகளாக நாங்கள் இருக்கிறோம். இயேசுவோடு எப்போது நாங்கள் இணைந்து கொள்ள போகின்றோம்? இயேசுவோடு இணைந்திருப்பவர்கள் வாழ்வினுடைய நிறைவை அனுபவித்துக் கொள்ளுவார்கள். அந்த உறவினுடைய பரிமாற்றத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் தான் இயேசுனுடைய அன்பிலிருந்து பிரிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது என்று மிக்க சோதரங்களே. ஆண்டவர் சொல்றார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. என்னை விட்டு பிரிந்து உங்களாலே வாழ முடியாது. என்னை விட்டு பிரிந்து உங்களால் இருக்க முடியாது. என்னோடு இணைந்து இருக்கிற போதுதான் நீங்கள் வாழ்வை அனுபவித்துக் கொள்வீர்கள். ஆண்டவர் இதை தெளிவாக சொல்லுவார். அன்புமிக்க சோதரங்களே, நீங்கள் என்னுள்ளும் என்னுடைய வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிதர எனது சீடராக நீங்கள் விளங்க அதுவே என்னுடைய தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது, மகிமை அளிக்கிறது என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு தெளிவாக பார்க்கிறோம். அடிமைப்பட்ட மக்கள் இணைந்து செயல்பட்டால் அவர்கள் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, அடிமை சங்கிலிகளை தவிர என்ற வார்த்தைகள் இன்றைய நற்செய்தியின் வழியாக அடிப்படையிலே ஆழமான அர்த்தத்தை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறது. சாதாரண மனிதர்களால் கண்களால் மட்டும் பார்க்கிறார்கள். இந்த சாதாரண மனிதர்கள் கண்களால் மட்டும்தான் பார்க்கிறார்கள். இயேசுவோடு இணைந்திருப்பவர்கள் கண்களால் பார்த்து இதய உறவினாலே இறுதி வரை இணைந்திருந்து மிகுந்த கனி தருவார்கள் என்பதை இன்று நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். அன்பானவர்களே, பிரிக்கும் கருத்துக்களை பெரிதுபடுத்தாமல் நம்மை இணைக்கும் கருத்துக்களை இனம் கண்டு கொள்ளுவோமா? இயேசுவோடு நாங்கள் இணைந்து பயணிப்போமா? ஆமென். நமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.